ஏய், எதுக்குடா வண்டி நிறுத்தின? ரோட்ல யாருமே இல்லடா. ஐயோ, எதுக்குடா பிரேக் போட்ட? ஐயோ சக்தி, நல்ல வேலை சக்தி. ஜஸ்ட் மிஸ் தெரியுமா? ஒரு பட்டர்ஃப்ளைய நசுக்க பார்த்தேன். பட்டர்ஃப்ளைய நீ காப்பாத்துன. ஏதாவது சொல்லிட போறேன். வண்டி எடு. என்ன சொன்னாலும் நம்ப மாட்டா போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? சக்தி, இங்க பாரு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு வாட்டி பிரேக் அடிச்ச அப்புறம் ஒரு மேஜிக் நடக்கும். என்ன மேஜிக்? அத நான் சொல்ல மாட்டேன், செய்வேன். என்னவா இருக்கும்? பாத்துக்கலாம். என்ன பண்ண போறான்? ஏய், நீ எப்படி முன்னாடி வந்த? அதான் மேஜிக் நடக்கும்னு சொன்னல, அதான் இது. எப்படி இங்க வந்த? வெற்றி, ஒழுங்கா உட்கார்ந்து வர மாட்டியா? எதுக்கு நீ இப்படி ஆட்ற? நீ ஓட்டுற ஸ்பீடுக்கு ஆடிட்டு வராம அழகர் கோயில இருக்கிற மாதிரியா வருவாங்க? என்னடா நக்கல் பண்றியா? சிரிப்பே வரல. அப்புறம் ஏன் சிரிக்கிற? ஏய், கையில தான் ஒரு gift இருக்குல்ல, இத வச்சிட்டு எப்படி உட்கார முடியும்? இங்க பாரு, ஒண்ணு வேணா பண்ணு. இது முன்னாடி வச்சுக்கோ, நான் வேணா உன் இடுப்பை பிடிச்சுக்கிறேன். நீ இடுப்பை பிடிச்சுக்கிட்டு ஒழுங்கா வருவியா? ஆமா சக்தி, சின்ன பையன மாதிரி அடக்க ஒடுக்கமா உட்கார்ந்துட்டு வருவேன். இங்க பாரு வெற்றி, கொல்ல போறேன். ஹலோ, எங்க பாத்து வர மாட்டீங்க? ஏ, நீங்க முதல்ல பாத்து வர மாட்டீங்களா? போன்ல பேசிக்கிட்டே வரீங்க. ஏங்க, நீங்க ஓரமா போயிருக்கணுங்க. நீங்க முதல்ல ஓரமா போங்க. வீட்ல பண்ற எல்லாத்தையும் ரோட்ல பண்ணிட்டு இருக்கீங்க. போங்க, பாத்து போங்க. பை. சொல்லுவாமப்ல. இல்லடா, உன்னடா பிரச்சனைடா. என்ன சார், உங்க மொத்த வெயிட்டும் என் முதுகுல இருக்கு. ஓ, இது உன் முதுகா? நான் ஏதோ வீட்ல இருக்கிற பஞ்சு மெத்த நினைச்சிட்டேன். வாயை மூடிக்கிட்டு ஒழுங்கா நல்ல புள்ளியா வரியா? ஏ சக்தி, எனக்கு டவுட் சக்தி. ஆமா, நீ முடிக்கு என்ன போடுற? பெனாயில் போடுறேன். பெனாயில் போடுறியா? அதான் இம்புட்டு காரமா மணக்குது. காரமா இருக்குன்னு தெரியுதுல, கேர்ஃபுல்லா வா, இல்ல கீழே தள்ளி விட்டு. ஏய், தாலி கட்டின புருஷன்டி நானு, ரொமான்ஸ் கூட பண்ண விட மாட்டேன்ற. ஒழுங்கா பேசாம வா, இல்ல கீழே இறக்கி விட்டுருவேன். சரி சரி, நான் பேசல. ஐயோ, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியலையே. ஹே சக்தி. அண்ணி, வெற்றியை கூட்டிட்டு வெளியில போயிருந்தல்ல, அது இதெல்லாம் வாங்குறதுக்காக தான். வெற்றி, நீயே ஓபன் பண்ணு. இல்ல சக்தி, இதில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் நீ தான் பார்த்து பார்த்து வாங்கின. அதனால நீ கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும். ஏய் சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னு ஜோடியா கொடுங்க, அது இன்னும் சூப்பரா இருக்கும். அடடா, இது பயங்கரமான ஐடியாவா இருக்கே. சரி வா, ரெண்டு பேரும் சேர்ந்தே கொடுப்போம். ஏய், என்னடி அப்படி பாக்குற? குடு. அதுக்கு இப்படி முறைக்கிற? டேய், அங்க என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? கிஃப்ட கொடுங்க. சரி, குடு குடு குடு. என்னங்க நீ? இது எல்லாமே உங்களுக்கு தான். அண்ணா, என்னன்னா இவ்வளவும் எனக்காக வாங்கிட்டு வந்தீங்க? ஆமாமா, சீக்கிரம் பிரிச்சு பாரு. அண்ணி, குட்டி ஃபேன், காத்து சூப்பரா வரும் அண்ணி. இன்னும் நிறைய இருக்கு, நீ எடுத்து பாருங்க. ஏய், குட்டி ஃபேன். குட்டி டார்ச் லைட். ஆஹா.
சரி கதவை மூடு. வாமா. சரண்யா, நீங்க கொஞ்சம் ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணுங்க. நான் இவங்க கிட்ட டீடைல் சொல்லி அனுப்புறேன். சரிங்க டாக்டர். உட்காருங்க. நீ போய் உட்காருமா, நாங்க வரோம். டாக்டர், டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் நார்மலா தானே இருக்கு? ரிசல்ட் கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருக்கு. ப்ராப்ளம்? கருவில் இருக்க குழந்தைக்கு போற ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கு. அது நல்ல விஷயம். குழந்தையோட பொசிஷன் மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதை இமீடியட்டா சரி பண்ணணும். நீங்க தைரியமா இருங்க. ஃபாரின்ல இருந்து மருந்து வர வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். அதுக்கு 3 லட்சம் ரூபா கிட்ட பணம் செலவாகும். 3 லட்சமா? நீங்க பணத்தை சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. பணத்தை ரெடி பண்ணிட்டா சரண்யாவோட எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா டாக்டர்? மேஜர் ப்ராப்ளத்தை சரி பண்ணிடலாம். ஆனா மிச்சம் இருக்கிற பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பேஷண்ட் கிட்ட பக்குவமா சொல்லி புரிய வைங்க. மற்றபடி பணம் ரெடியானதோ சொல்லுங்க. ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்க டாக்டர். வரும் டாக்டர். வா. சக்தி, டாக்டர் சொன்ன விஷயத்த சரண்யா கிட்ட சொல்லிடலாமா? இங்க வச்சு சொல்ல வேண்டாமா, நம்ம வீட்ல போய் பார்த்துக்கலாம். இப்ப சரண்யா கேட்டா என்ன சொல்றது? நல்லத்தமாவே சொல்லி சமாளிப்போமா. டாக்டர் என்ன சொன்னாங்க? குழந்தைக்கு எதுவும் ஆகலன்னு சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் சக்தி. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. மீனாட்சி அம்மா, நான் கும்பிட்ட மீனாட்சி அம்மா என்னை கைவிடல, என் குழந்தைய காப்பாத்திட்டா. ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? ஆனா இப்ப என் பயமெல்லாம் போயிடுச்சு. என் மனசு ரொம்ப லேசான மாதிரி இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ணி வாங்க போலாம். வாமா. இன்னும் இப்படியே இருந்தா என்னன்னே அர்த்தம்? ஏதாவது பேசுங்க. சக்தி பாட்டுக்கு சரண்யா கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டா. இந்த விஷயத்தை நீங்க அப்படியே விட்டுற போறீங்களா என்ன? சொல்லுங்க அண்ணி. சரண்யா இந்த வீட்டை விட்டு போகும்போது என்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? சரண்யா இங்க வசதியா வாழ்ந்தவ, அவளால கரண்ட் இல்லாத வசதி இல்லாத வீட்ல 1 மணி நேரம் கூட இருக்க முடியாதுன்னு சொன்னீங்களா இல்லையா? 1 மணி நேரம் இல்லாத முழுசா 1 நாள் ஆயிப்போச்சு. அதுவும் கொசுக்கடியில பாவம் ஒரு நைட் ஃபுல்லா கடந்திருக்கா. இன்னும் சரண்யா இங்க திரும்பி வரல. இதுக்கு மேலயும் அவ இங்க திரும்பி வருவான்னு நீங்க நம்புறீங்களா அத்தை? அதுவும் முன்ன மாதிரி தனி மனுஷியா இல்ல, புலத்தச்சியா வேற இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல பிறந்த வீட்டுல இருக்கிறதான் பாதுகாப்பு அண்ணி. ரோட்டு கடை போட்டு நடத்துறவங்க வீட்டுல சரண்யா இருந்தா அங்க என்ன சுத்தமாவா இருக்கும்?
உங்க வம்ச வாரிசுக்கு ஏதாவது ஒன்னு ஆயிட போது அண்ணி. இப்படிதான் எங்க ஊர்ல ஒரு பொண்ணுக்கு நடந்துச்சு. பெத்த அம்மா கிட்ட கோச்சுக்கிட்டு அவ பாட்டுக்கு தூரத்து சொந்தக்காரங்க வீட்டுல போய் தங்கிக்கிட்டா. அவங்க என்னடானா புள்ளத்தாச்சி பொண்ணுக்கு நாட்டு மருத்துவம் பார்த்து நிலைமைய ரொம்ப சீரியஸா ஆக்கிட்டாங்க. சரியான நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகாம நாட்டு வைத்தியத்தை நம்பி அந்த பொண்ணு வயித்துல இருந்த குழந்தையவே கொன்னுட்டாங்க. அண்ணி, நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா உங்க பேர குழந்தைக்கு என்ன நடக்கும்னு நினைச்சு பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. அத்தை, சரண்யா ஒரு அப்பாவி அத்தை. அந்த சக்தி இருக்கா பாருங்க அத்தை, நல்லா ஏமாத்தி அவளை கூட்டிட்டு போயிருக்கா. அதுவும் உங்க கண் எதிரிலேயே கூட்டிட்டு போயிட்டா பாத்தீங்களா? இது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு நீங்க இப்படி அமைதியா நிக்கலாமா அத்தை? உங்க பொண்ணு மேல உங்களுக்கு தான் உரிமை இருக்குன்னு சொல்லி அந்த சக்திக்கு நீங்க புரிய வைக்க வேண்டாம்? சரண்யா சுமந்துட்டு இருக்கிறது உங்க வம்சத்தோட முதல் வாரிசு. அந்த முதல் வாரிச சரண்யாவோட வயிற்றுலயே அந்த சக்தி கொன்னுருவாளோன்னு பயமா இருக்கு அண்ணி. அத்தை, நாங்க சொல்றத சொல்லிட்டோம். இதுக்கு மேல நீங்க தான் முடிவெடுக்கணும். பூஜா, என் கூட வா. எங்க? வா. சாரி குட்டி, நேத்து அம்மா உன்னை ராசி இல்லாத குழந்தைன்னு சொல்லிட்டேன். ஆனா இப்ப சொல்றேன், நீதான் என் லக்கி, நீதான் என் செல்லம், நீதான் என் உசுரு. இப்ப அம்மாவும் நீயும் எங்க இருக்கோன்னு சொல்லட்டுமா? சக்தி அத்தை வீட்டுல இருக்கோம். உன்னை நல்லா பாத்துக்கிறதுக்கு சக்தி அத்தை இருக்காங்க. வெற்றி மாமா இருக்காங்க, மீனாட்சி அம்மா இருக்காங்க, அப்புறம் யமுனா அத்தை, அப்புறம் குட்டி அத்தை துர்காலா இருக்காங்க. இங்க நம்ம ரொம்ப ஹாப்பியா இருப்போம். இனிமே நமக்கு ஒரு பிரச்சனையும் வராது, சரியா? சக்தி, இதுக்கு மேலேயும் உண்மையை மறைக்க வேண்டாம். சரண்யா கிட்ட டாக்டர் சொன்ன விஷயத்த சொல்லிடலாம். வேண்டாம்மா, சரண்யா நீ இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த சந்தோஷத்தை நாம கெடுக்க வேண்டாமா? அதுக்காக நாம சொல்லாமே இருக்க முடியுமா? அப்புறம் பெரிய பிரச்சனை ஏதாவது வந்துட போகுதுமா? அதெல்லாம் எதுவுமே வராதுமா. ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான பணத்தை நம்ம ஏற்பாடு பண்ணிட்டோம்னா நாளைக்கே எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துடுமா. பூஜா, நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் சரண்யாவை கூட்டிட்டு வரேன். நீ இரு. சரிங்க அத்தை. கூடிய சீக்கிரம் உங்க அழகான முகத்தை பார்க்கணும்னு இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. உங்களுக்கும் அம்மாவோட இந்த அளவுக்கு என் மனசை எங்க அம்மா காயப்படுத்திட்டாங்க. இனிமே நான் எப்பவுமே எங்க அம்மா மூஞ்சில முழிக்கவே மாட்டேன். இனி ஒரு நாளும் அப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்துறாதன்னு நான் தினமும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். அண்ணி, சரண்யா
வாங்க சம்பந்தி அம்மா. ச்சே, சம்மந்தியா சம்மந்தி, விலகி நில்லு. சரண்யா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா, என் கூட வா. முடியாது, நான் இங்க தான் இருக்க போறேன். சரண்யா, என் கோவத்தை கிளறாத. மரியாதையா கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துரு. நான் தான் முடியாதுன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்க தான் இருப்பேன். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஏண்டி சொல்லிக்கிட்டே இருக்க, எதிர்த்து வேற பேசுறியா? வா. ஐயோ, வா. விடுமா அத்தை, வான்னு சொல்றல. மரியாதையா வா. இது பாரு சரண்யா, என் கோவத்தை அதிகமாக்காத. வா சரண்யா, வா. சரண்யா, விடுமா, கொஞ்சம் அமைதியா இருங்க. வான்னு சொல்றல. விடுமா, நான் வரல. விடுமா. ஹே, வா. அம்மா, சரண்யா. சரண்யா, சரண்யா, என் கையவா நீ உதறி விடுற? உங்க அம்மாவோட கையபடி உதறி விட்டு என்ன பிடிச்சு தள்ளுற? ஆமா, உங்கள மாதிரி ஒரு அம்மா எனக்கு வேண்டாம் தான் உங்க கைய நான் உதறி விட்டேன். போதுமா? சரண்யா, சரண்யா, உன் அம்மாடினா ஏண்டி இவங்க முன்னாடி என் கைய பிடிச்சு தள்ளுற? ஏய் சரண்யா, இது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் கொஞ்சம் யோசிச்சு. அம்மா, அவமானமோ அசிங்கமோ நீங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு அதை பத்தி அக்கறையும் இல்ல, கவலையும் இல்ல. சரண்யா, சரண்யா, நீ இந்த கைய பிடிச்சிட்டு தானே பேச ஆரம்பிச்ச? இந்த கைய பிடிச்சுக்கிட்டு தானே நீ நடக்க பழகுன? சரண்யா, சரண்யா, உனக்கு ஞாபகம் இருக்கா? உன் புருஷன் வீட்ல இருந்து உன்னை உதறி தள்ளினப்போ அன்னைக்கு இந்த கைதான் உன்னை அணைச்சு ஆதரவு கொடுத்துச்சு. சரண்யா, நீ பிறந்ததுல இருந்து உன்னை அள்ளி அப்படியே அணைச்சு அன்பை கொட்டி ஆதரவு கொடுத்தது எல்லாமே இந்த கை தானே. இந்த கையவா நீ உதறி தள்ளுற? ஏண்டி, இதெல்லாம் உன் வேலை தானே? என்னையும் என் பொண்ணையும் பிரிக்க திட்டம் போட்டு வேலை செஞ்சு எங்க 2 பேரையும் பிரிச்சுட்டல. பிரிச்சுட்டடி, பிரிச்சுட்டேன். உன்னை நான் மன்னிக்க மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன். அத்தை, ஏன் மேல எதுக்கு கோவப்படுறீங்க? அண்ணி அனாதை ஆசிரமத்துக்கு போறேன்னு சொன்னாங்க. அங்க போனா அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்காதுன்னு நினைச்சுதான் நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு தாண்டி, தப்புதான். இவ பாட்டுக்கு அந்த ஆசிரமத்துக்கு போயிருந்தா நான் பேசி கன்வின்ஸ் பண்ணி ஏதாவது சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பேன். மறுவார்த்தை பேசாம வந்திருப்பாடி. ஆனா நீ பிளான் பண்ணி என் மகளோட மனசை கெடுத்துட்ட. அதனால தாண்டி நான் நேர்ல வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறமும் இவ வரமாட்டேங்கிறா. மா, சக்தி இப்ப எதுக்கு குத்தம் சொல்லிட்டு இருக்க? அவ மேல எந்த தப்பும் கிடையாது. எனக்கு அந்த வீட்ல பாதுகாப்பு கிடையாது. நாங்க இருந்தா என் வயித்துல இருக்க குழந்தைக்கும் ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. அதனாலதான் நாங்க வரமாட்டோமா. அது உனக்கு புரியலையா? முதல்ல இங்க இருந்து போமா. இத பாரு, இதுக்கு மேல நீ இங்க இருக்க கூடாது. கிளம்பி வா. அம்மா, வா, அம்மா, சொல்றேன். விடுமா, வா, பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கிளம்பு, சொல்றதை கேளு.